வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. அதாவது இந்த வாரம் யார் எவிக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் இது நடக்குமா நடக்காதன்றதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி அப்படி என்ன சாங் வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாங். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு இழிப்பு, அந்த மாதிரி ஒரு சாங், சூப்பரான ஒரு சாங். அதில் வந்துட்டு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு அப்படின்னு காமிக்கும்போது ஜொயிங்கிற ஒரு ஜூமிங் போகுது. எங்கேயா போகுது அப்படி பார்த்தா நம்ம அன்ஷிதாவை காமிக்கிறாங்க. ஓஹோ. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர்ஷிகாவை காமிக்கிறாங்க. இங்கே டான்ஸ் ஆடுறது என்னமோ முத்துக்குமரன், அதுக்கப்புறம் நம்மளுடைய சௌந்தர்யா, அதுக்கப்புறம் தீபக், அன்ஷிதா தான். ஆனால் அதிகப்படியாக வந்துட்டு தர்ஷிகாவை காமிச்சிட்டே இருக்காங்க. மூக்குத்தி வரும்போதெல்லாம் தர்ஷிகாவையும் அன்ஷிதாவும் மாறி மாறி காமிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது இதுலேருந்து அப்படின்னா, ஒருவேளை அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதில் வந்துட்டு நம்மளுடைய தர்ஷிகா தான் வெளியே போகிறாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக தர்ஷிகா போவாங்கன்ட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆனால் அதுக்கு மேலே வந்து விஜய் விஷாலும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் இருக்காங்க. ஸோ விஜய் விஷால் போவார் அப்படி கேட்டால் இந்த சாங் மூலமாக, இந்த க்ளூ மூலமாக பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் விஷால் போக மாட்டார் அப்படின்னு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷாலாக அனுப்பவும் மாட்டாங்கன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா அவர் செஞ்ச தப்பையே வந்து தட்டி கேட்க மாட்டாங்க. அதையே வந்து மறைமுகமாக சொல்லி தான் வந்துட்டு அவரை வந்து பொத்தி வளர்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் போக மாட்டார். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அன்ஷிதா அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது. ஆனால் வந்துட்டு ஒரு விஷயமும் வந்திருக்கு. என்ன ஒரு ரூமர் மாதிரி என்னென்னா, லாஸ்ட்டாக வந்துட்டு தர்ஷிகாவும் சத்யாவும் இருக்காங்க டேஞ்சர் ஜோன்ன்ற மாதிரி வந்திருக்கு. இந்த சாங் க்ளூவை வச்சு பார்க்கும்போது கிளியராக வந்துட்டு தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் தெரியுது. அதேமாதிரி தர்ஷிகா வந்து அந்த சாங் கேட்டோன்னு ஒரு சிரிச்சாங்க. அதை யாரெல்லாம் பார்த்தீங்கன்றது சொல்லுங்கள். ஸோ அதாவது தெரியல, ஒரு சில பேருக்கு வந்துட்டு இதோட நம்ம கதை முடிய போகுதுன்றது. அதை ஒரு சில பேர் வந்து டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு தெரியும் அவ்வளோதான் நம்ம போயிடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு சிரிப்பாக கூட இருக்கலான்ற மாதிரி தோணுது. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த அடி என்னடி ராக்கமா இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதில் யார் வெளியே போக போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.